வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் 2 நண்பர்கள், பள்ளி பருவ நண்பர்கள். அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சு இருக்காங்க. ஒரு 8 வருஷம் கழிச்சு, ஒரு 25 வயசு ஆகிடுது அவங்களுக்கு. 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது அவங்க உற்சாகமாக அவங்களுடைய பழைய காலத்து கதையெல்லாம் பரிமாறிக்கிறாங்க. பரிமாறிட்டு உடனே இதில் ஒரு நண்பர் வந்து எப்பயுமே அவங்கக்கிட்ட பந்தயம் கட்டி ஜெயிக்கிறதே அவருக்கு வேலை. பந்தயம் கட்டி அவங்க தங்களை தோக்கடிக்கிறது. சரி, இது அந்த நண்பருக்கும் தெரியும். சரி, என்ன பந்தயம் கட்டி போகிறோம், பார்க்கணும் நண்பன் தானே அப்படின்ட்டு என்ன பந்தயம்னா, ஒன்றும் இல்லை, நான் செய்கிற மாதிரி நீ செய்யணும், அதான் பந்தயம் அப்படின்னாரு. உடனே அவர் சரி அப்படிதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பந்தயம்னாரு. ஆளுக்கு 500 ரூபா பந்தயம்னாரு. சரி, 500 ரூபா, ஆளுக்கு 500 ரூபாயை டேபிள் எடுத்து வச்சாங்க. டேபிள் எடுத்து வச்சுட்டு இவர் சொன்னார் இல்லையா, நான் செஞ்ச மாதிரி செய்கிறேன்னு ஒரு இது ஆர்டர் பண்ணார். டிஃபன் ஆர்டர் பண்ணார். அந்த டிஃபனில் சப்பாத்தி, ஆனியன், 2 சைட் டிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேக வைத்த உரித்த முட்டை இருக்குது. 2 பிளேட்லேயும் ஈக்குவலாக இருக்குது. தண்ணி வச்சுருக்காங்க, பக்கத்தில் சட்னி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பொருளாக இருக்குது. உடனே பந்தயம் ஆரம்பிக்கலாமான்றாரு. ஆரம்பிக்கான்றாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த தண்ணி இருக்கிற டம்ளரை முன்னாடி நவுத்திட்டு பின்னாடி இருக்கிறாரு. அதே மாதிரி அவரும் செய்கிறாரு. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையில் இதை சட்னி சைடில் இருக்குது, அதை நவுத்திட்டு முன்னாடி நவுத்தி பின்னாடி நவுத்துறாரு. அதையும் அவரே செய்கிறாரு. உடனே தட்டை முன்னாடி இழுத்துட்டு பின்னாடி இருக்கார். இது மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காரு. இவர் கூட செஞ்சிட்டே இருக்கார். உடனே மறுபடியும் அந்த நண்பர் என்ன பண்ணார், அந்த அவிச்சு வேக வைத்து உரித்த முட்டை இருக்கு இல்லையா, அது முழுசாக இருக்குது. அதை எடுத்து அவர் வாயில், முழு முட்டையை எடுத்து வாயில் அப்படியே போடுறாரு. இவரும் அடுத்த நண்பரும் உடனே அந்த முழு முட்டையை எடுத்து வாயில் போடுறாரு. போட்ட உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முதல் நபர் என்ன பண்ணுறாரு, அந்த முட்டையை வாயில் போட்ட முட்டையை அப்படியே முழுசாக எடுத்து வெளியில் வைக்கிறாரு. 2வது நபர் அந்த முட்டையை மென்று சாப்பிட்றாரு. இவருக்கு தெரியல, யோசிக்கலை. அவர் முட்டையை அப்படியே முழுசாக எடுப்பாருன்றது அதெல்லாம் யோசிக்கலை. மற்றதெல்லாம் பக்காவாக கரெக்டாக பண்ணார். நம்ம இந்த விஷயத்தை அவர் கொஞ்சம் யோசிக்காமல் விட்டார். அதனால் முட்டையை எடுத்து இவர் சாப்பிட்டாரு. அவர் முழு முட்டையை எடுத்து வெளியில் வச்சார். இவர் முழு முட்டையை வெளியில் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அந்த முட்டை அவர் பல்லில் இது பண்ணி அது கூழாகி வயிற்றுக்குள்ளே போயிடுது. இதுதான் பந்தயம் கட்டுறது, ஜெயிக்கிறது, தோக்கிறதுன்ற விட ஒருத்தர் செய்கிறாருன்னா அது ரொம்ப கவனத்தோடு பார்க்கணும். அவர் நம்மளை இது ஒரு ஏமாற்றி வேலை தான் இருந்தாலும் அது புத்திசாலித்தனமான விஷயம். எப்படி அடுத்தவங்களை முட்டாளாக்குறது அப்படின்றது, அதுக்கு நாம் பலியிட ஆகிடக்கூடாது. நாம் எப்படி நல்லா பண்ணுறோமோ அது கவனத்தோடு இருந்திருந்தோம்னா அந்த வேலையும் அவர் செஞ்சு இந்த பரிசை வென்றிருக்கலாம், அந்த போட்டியில் வென்றிருக்கலாம். கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால, அது எதிர்பார்க்காததுனால அது மாதிரி ஆகிடுது. வாழ்க்கையில் எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி அதுக்குண்டான தீர்வுகளை காணணும். என்னென்னலாம் பிரச்சனை வரும், இதை செய்தால் என்னென்னலாம் பிரச்சனை வரும்ன்றதை நம்ம முன்கூட்டியே யோசித்து செயல்பட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த வித இடர்பாடும் வராது என்றது அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.